அன்பார்ந்த எங்களுடைய பாசத்திற்குரிய குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் இன்று இந்த இடத்தில் இன்றைக்கு இந்த பள்ளியில் படிக்கிறீர்கள் என்றால் அதற்கு விதை போட்ட ஒரு மனிதனுடைய பிறந்த நாள். எளிமை, தியாகம், நேர்மை, வாய்மை, உண்மை, தேசப்பற்று, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, தன்னலம் பேணாமை, பிறநலம் பேணுதல், விருந்தோம்புதல், பகைவரை கூட நண்பராக எண்ணுகின்ற அந்த பாங்கு, தியாகம் என்ற ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர், மனிதம் என்ற அந்த அன்பிற்கு அடையாளமாக இருந்த ஒரு மனிதர், ஒரு மனிதர், கர்ம வீரர் என்று எல்லோராலும் பாராட்டக்கூடிய புகழக்கூடிய ஒரு மனிதன். 1903ஆம் ஆண்டு விருதுநகரிலே ஜூலை 15ஆம் தேதி சிவகாமி மற்றும் குமாரசாமி அவர்களுக்கு ஒரு விதையாக, வீரியம் உள்ள விதையாக அங்கே உயிர்த்தெழ துவங்கியது. தன்னுடைய 6ஆம் வயது வரைக்கும் 6வது வரை படித்து பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு வேலைக்கு போறார், வேலைக்கு செல்கிறார். அதுவும் தன்னுடைய தாய்மாமன், 2வது தாய்மாமன் அவரிடம் துணிக்கடையில் வேலை செய்கிறார். வேலை செய்வது போது அவருக்கு வேலையில் நாட்டம் ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் பிறக்கும் பொழுதே தன்னுடைய உயிரை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உடலை, தன்னுடைய உழைப்பை இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறந்திருக்கிறார். அதனால்தான் அவரால் அவருடைய வேலையில, துணிக்கடையில துணி எடுத்து கொடுக்கின்ற அந்த வேலையில் அவருடைய மனம் ஈடுபடவில்லை. காரணம் தேசப்பற்று. நம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும், நம்மளுடைய நாடு சுதந்திரமாக செயல்பட வேண்டும், நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான துன்பமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபோட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய ஆழ் மனதிலே பதிந்ததின் காரணமாக அவருடைய செயல்பாடு அனைத்தும் துணிக்கடையில் இருக்கின்ற வேலையில் ஈடுபடாமல் நாட்டிற்காக போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவரிடையே தோன்றுகிறது. அப்படி தோன்றுவதன் காரணமாகத்தான் அவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே அதிகமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார். உப்பு சத்தியாகிரகம் தொடங்கி வெள்ளையினே வெளியேறு உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் தன்னுடைய ஈடுபாட்டை, தன்னுடைய செயல்பாட்டை ஆங்கிலேயருக்கு எதிராக அவர் அர்ப்பணிக்கிறார். அதன் அடிப்படையில், அதன் காரணமாக பல்வேறு காலகட்டங்களில் பல முறை அவர் சிறைக்கு சென்று சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார். அனுபவித்தும் கூட தன்னுடைய நாடு, தன்னுடைய மொழி, தன்னுடைய இனம், தன்னுடைய மக்கள் என்ற உணர்வு அவருடைய உள்ளத்திலே ஆழ்ந்து கிடக்கிறது. அதனால் அவர் அந்த சிறை தண்டனை எல்லாம் சாதாரணமாக, மகிழ்ச்சியாக, அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு தன் நாடு சுதந்திரமாக செயல்பட வேண்டும், தன் நாட்டு மக்கள் சுதந்திரமாக வெளியிலே நடமாட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர் அந்த சிறை தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறார். மக்கள் அவர் மீது கொண்ட பற்றினின் காரணமாக, மரியாதை காரணமாக அவர் ஒரு நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த நகரமன்ற தலைவராக இருந்து தன்னால் சரியாக செயலாற்ற முடியவில்லை, மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியவில்லை என்பதை வருந்தி அந்த பதவியை துச்சமாக நினைத்து அதை அவர் துறக்கிறார். அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். பிறகு மீண்டும் மக்கள் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக, மரியாதையின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினராக, பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக, பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக ஒரு வாழ்ந்த மனிதர். தொடர்ச்சியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அவருடைய முக்கிய பங்குகளில் மிக முக்கியமான செயல்பாடுகள் என்று சொல்ல போனால் அது நம்மளுடைய கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, கிராமங்கள் முன்னேறவில்லை என்றால் நாடு முன்னேறாது என்ற ஒரு ஆணித்தனமான, அழுத்தமான கருத்தை முன்வைத்தவர் நம் தேசப்பிதா மகா ஆத்மா என்று சொல்லக்கூடிய காந்தியடிகள். அவருடைய அந்த சிந்தனையை அவர் மனதிலே வாங்கி, கிராமங்கள் முன்னேற வேண்டுமானால் நிச்சயமாக விவசாயம் மேம்பட வேண்டும். விவசாயம் மேம்பட வேண்டும் என்றால் நீர்வளம் அதிகமாக தேவைப்பட வேண்டும். நீர்வளம் அதிகமாக தேவை என்றால் நீரினை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். எப்படி சேர்த்து வைப்பது? நம் வீட்டில் இருக்கிற பானைகளில், நம் வீட்டில் இருக்கிற குண்டாக்களில், நம் வீட்டில் இருக்கின்ற அண்டாக்களில் தண்ணியை சேர்த்து வைக்க முடியுமா? அது போதுமானதாக இருக்குமா? அப்போ அவருடைய விசால பார்வை, தொலைநோக்கு பார்வை, அவருடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக நீர்ப்பாசன திட்டத்திற்காக அவர் பல்வேறு
வழிமுறைகளை, பல்வேறு நலத்திட்டங்களை தான் முதல்வராக இருக்கின்ற பொழுது சிந்தித்து செயல்படுத்துகிறார். அதன் அடிப்படையில் தான் இதுவரை உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனையை அந்த கருப்பு மனிதன், அந்த எளிமை மனிதன், 6 அடி கொண்ட அந்த கருப்பு மனிதன் செய்திருக்கிறார். அதுதான் அணைகளை கட்டியது. கிட்டத்தட்ட இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு அரிய சாதனை அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவர் செய்திருக்கிறார். பவானி சாகர் ஆறினுடைய அணை கட்டியது, மணிமுத்தாறு அணை கட்டியது, வைகை ஆறு அணை கட்டியது, சாத்தனூர் ஆறு அணை கட்டியது, ஆரணி ஆறு அணை கட்டியது, கிருஷ்ணகிரி ஆறு அணை கட்டியது. இப்படி அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போனோம். அத்தனை அணைக்கட்டுகளை கட்டியதால் தான் இன்னைக்கு மழை வரும் காலங்களில் அந்த நீரை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சு நீர்ப்பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர்களுக்கு, பல லட்சம் கிராமங்களுக்கு, பல கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்வதற்கு, நம்மளுடைய மனித உயிர் மட்டுமல்ல, மரம் செடி கொடி என்று ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு ஒரு ஆதாரத்தை, ஒரு வளத்தை உருவாக்குகின்ற ஒரு பெரிய செயலை அவர் செய்தார். விவசாயம் செய்தாச்சு, அணைக்கட்டுகள் கட்டியாச்சு, இதையெல்லாம் ஓகே, பரவாயில்ல. ஆனா மக்கள் உயிர் வாழ்வதற்கு எது முக்கியமானது? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்பையா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரே மேல் வருகிறார். யாரு படிச்சாங்களோ அவங்க தான் மேல வைப்பார். மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோர் சிறப்புடையன். காரணம் என்னன்னு கேட்டா, மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி உடையவர்களே கண்ணுடையவர்கள், மற்றையோர் முகத்திரண்டு புண்ணுடையவர்கள். வள்ளுவர் சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சமம், யாருக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் என்னுடைய ஊர். எல்லோரும் கேளீர் என்றால் 2 பொருள். ஒன்று பகைவர், இன்னொன்று நண்பர், உறவினர். இவர் சொன்னது உறவினர். யாதும் ஊரே, எல்லா ஊரும் என்னுடைய ஊர், யாவரும் கேளீர். கணியன் பூங்கொட்டனார் சொன்னது. இதனால் இவன் முடிக்கும் என்றாயிற்று, அதனை அவன் கண்விட. இந்த செயலை செய்வதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் இவர்தான். இவரால் தான் இந்த செயல் முடியும், இவரால் தான் இந்த காரியம் முடியும், இவரால் தான் இந்த செயல்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும், சிறப்படையும் என்று வள்ளுவர் சொன்ன வாக்கிற்கு இணங்க நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லது நன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்றியை எப்பொழுதுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஒருவர் செய்த தீமையை மறக்க வேண்டும் என்ற ஒரு கூறிய அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கு இணங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலார் தோன்றலின் தோன்றாமை என்று பிறந்தால் வாழ்ந்தார், இறந்தார் என்று இல்லாமல் பிறந்தான், வாழ்ந்தான், சாதித்தான், பிறகு இறந்தான், மக்கள் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய அந்த வாக்கு, வள்ளுவருடைய வாக்கு. இதற்கெல்லாம் உதாரணமாக இவையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன, ஒரு மனிதன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன, ஒரு மனிதன் செய்யக்கூடாது என்னென்ன என்பதற்கு ஒரு இலக்கணமாக வள்ளுவர் ஒரு நூலை படைத்தான் என்றால், வள்ளுவரின் நூலுக்கு இணங்க வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் நம்முடைய கர்ம வீரர். ஏன் அவரை கர்ம வீரர் என்று சொல்கிறார்களா? கர்மம் என்றால் செயல், செயல் வீரர் என்பதைத்தான் கர்ம வீரர் என்று சொன்னார்கள். காந்தியை தெரியும் எல்லாருமே, கருப்பு காந்தி, காலா காந்தி என்று வடநாட்டவர் அன்போடு அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். இதெல்லாம் செஞ்சாச்சு, முதல்வராக இருந்து எளிமையாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரணமா ஒரு சாலையில ஒரு பாலம், சாலை ஓரம் இருக்கின்ற தடுப்பு கட்டுனாலே அதை எத்தனை நியூஸ் பேப்பர்கள், எத்தனை செய்தித்தாள்கள் வருகிறது, எத்தனை மேடைகளில் அதை பற்றி பேசுகிறார்கள், எத்தனை கோஷம் போடுகிறார்கள், எத்தனை பாராட்டுக்கள், எத்தனை தற்பெருமை, இதை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு காலத்துல ஒரு சாதாரணமாக முதல்வராக, தமிழ்நாட்டின் முதல்வராக, தமிழ்நாட்டு முதல்வராக 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்து ஒரு சாதாரணமாக எளிமையாக வாழ்ந்து, ஒரு கதராடை, ஒரு துண்டு, ஒரு வேட்டி, ஒரு சாதாரண செருப்பு, இதை மட்டுமே தன்னுடைய சொத்துக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அவர் நினைக்கிறார், அவர் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது வண்டியை நிறுத்த சொல்லி, ஓட்டுநரிடம் வண்டியை நிறுத்த சொல்லி அந்த சிறுவனை அழைத்து, கண்ணா பள்ளிக்கூடம் செல்லவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான், எங்களுடைய ஊரில் பள்ளியே இல்லை,
சரி, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தா பள்ளிக்கு போவியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பள்ளிக்கூடம் போனா எனக்கு யார் சோறு போடுவாங்க? ஏதோ அந்த ஆடு மேய்க்கிறதால கஞ்சோ கூட கிடைக்குது அப்படிங்கிற அந்த சிறுவனுடைய வார்த்தை ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்க்கிறாரு அந்த சிறுவன் செல்வதை. சென்ற பிறகு காரில் செல்கின்ற பொழுது அவருடைய சிந்தனையில் பல விதமான எண்ண ஓட்டங்கள் ஓடுகிறது. ஆக அப்பதான் சொன்னேன், 1000 எத்தனை அன்னக்கூடங்கள் கட்டினாலும் சரி, அன்னதான கூடங்கள் கட்டினாலும், கோயில்கள் கட்டினாலும், அதை விட முக்கியமானது ஒரு மனிதன் மனிதராக நடந்து கொள்வது, தன் சுயநலம், தன்னுடைய சுயமரியாதையை காத்துக் கொள்வது, மற்றவரிடம் மரியாதையாக நடந்து கொள்வது, நாம் மரியாதையை பெறக்கூடியது எதன் மூலமாக என்றால் அறியாமை என்ற இருளை போக்கக்கூடிய கல்வியின் மூலமாகத்தான் என்ற ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை அவருடைய மனதிலே ஓடுகிறது. அப்பொழுது நினைத்தார், தன்னுடைய எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசினாரு. பேசின உடனே பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, முதல்வர் அவர்களே, ஐயா ஏற்கனவே கட்டி இருந்த 6000 பள்ளிக்கூடங்களும் மூடி போய் கிடக்குது, அதுக்கு ஆசிரியர்கள் கிடையாது, சரியான இடவசதி கிடையாது, அதனால மூடி கிடக்குது அப்படின்னு. அப்ப சொல்றாரு, எல்லாருமே அந்த காலத்துல ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், பேருந்து வசதி கிடையாது, சைக்கிள்ல தான் போகணும். அதுவும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே தான் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். சாதாரணமாக யாரோ பள்ளிக்கூடம் போகல அப்படிங்கிற காரணத்தை சொல்லக்கூடாததுக்காக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பள்ளியை நியமித்தார். 5 வயதுக்கு 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்கணும்னா வெளியூருக்கு தான் போகணும். அதையும் யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஆரம்ப கல்வியில 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை எல்லோருக்கும் இலவச கல்வி. ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லோருக்கும் படிப்புக்கு காசு கொடுக்க வேண்டியிருந்தது. பணம் படைத்தவர்கள் மட்டுமே படிச்சுட்டு இருந்தாங்க. குப்பனுடைய பிள்ளையோ, சுப்பனுடைய பிள்ளையோ, கருப்புசாமியுடைய பிள்ளையோ படிக்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று எண்ணினார். அதனால் எல்லோருக்கும் இலவச கல்வியை கொடுத்தார், இலவச உணவை கொடுத்தார். ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு, எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. கல்வி முன், பள்ளிக்கு முன் மாணவர்கள் அனைவரும் சமம், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று எல்லோருடைய மனதிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இலவச சீருடையை கொடுத்தார். உங்களுக்கு நீங்களாம் போட்டிருக்கீங்களா யூனிஃபார்ம், இந்த யூனிஃபார்மை முதலில் அமுல்படுத்தியவர் அவர்தான். ஏனென்றால் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், மனிதநேயம் இருக்கணும், மனித பண்பு மேலோங்க வேண்டும் என்று நினைத்தவர். சாதாரணமா வாழ்ந்தார். இப்ப இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா அவரு தன்னுடைய தாய், தன்னை வளர்த்த தாய் ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, சொந்தக்காரரு, அம்மாவுக்கு பணம் போதல, ஏன் அப்படின்னு கேட்டா 50 ரூபா நான் கொடுத்து அனுப்புறேனே அப்படின்னு அவர் சொல்றாங்க, இப்போ வந்து நீங்க முதல்வர் ஆயிட்டீங்க, எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு பெரிய லீடர் ஆயிட்டீங்க, அதனால அந்த ஊர் சுற்றுப்பயணம் செல்கின்ற அனைவரும் அம்மா வந்து பார்த்துட்டு போறாங்க, காமராஜர் வாழ்ந்த வீடு இதுதானா, காமராஜருடைய அம்மா நீங்க தானா என்று நலம் விசாரிக்க வருபவர்களை வெறும் கையோடு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவர் குளிர்பானம், தேநீர் இது போன்ற அவங்களுக்கு விருந்து வைக்கணும், அவங்களுக்கு உணவு அளிக்கணும் என்பதற்காக செலவு கொஞ்சம் கூட வருது அப்படின்றாங்க. அப்போ நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டா, அப்படியா ஒரு செக் போட்டு தரேன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அரசாங்க பணம் மக்களுக்காக மட்டும்தான் செயல்பட வேண்டும், என்னுடைய சொந்த சுயநலத்திற்காக எனது குடும்பத்திற்கு அரசாங்க பணத்தை நான் செலுத்த விரும்பவில்லை என்று அந்த வந்த உறவினரிடம் சொல்லி அனுப்புகிறார், பார்க்கலாம் போ என்று. அந்த அம்மா கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கொம்யூன் பஞ்சாயத்து நகராட்சியின் மூலமாக அவங்களுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இலவசமா. அவர் வீட்டுக்கு போகும்போது, ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது, என்ன குடிநீர் பைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்மளுடைய நகராட்சி ஆணையர், கமிஷனர் தான் இதை போட்டு கொடுத்தாங்க. இன்னும் 5 நிமிடங்களில் அந்த இணைப்பு, குடிநீர் இலவச இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும், எனக்காக யாரும் இலவசமாக எதுவும் செய்ய வேண்டாம், என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை என் தாயாருக்கு தருகிறேன், அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும், மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை என்று எண்ணுகின்ற அந்த உத்தம மனிதர். அப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு வாழ முடியாது. நம்ம எல்லாமே கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது, ஆனா கடவுள் இது போன்ற மனிதர்களின் உருவங்களில் தான் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். நம் தமிழ் பாரம்பரியம், தமிழ் பண்பாடு, எந்த கடவுளையும் நம்ம யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. கடவுள் மனித உருவங்களில் தான் இந்த உலகத்தில் உலாவுவார், பல்வேறு நன்மைகளை செய்வார். இயேசுநாதர் அப்படிதான், நபிகள் நாயகமும் அப்படிதான், நம்மளுடைய சிவன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவங்களும் அப்படிதான். எல்லாருமே இந்த மதத்தின் பேரிலே மனிதர்கள் தான் கடவுளாக இங்கே பிரயாணம் செய்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம், ஒரு கருப்பு காந்தி எல்லோராலும் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம்
9 ஆண்டு காலத்திலிருந்து 12 ஆண்டு காலம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறாரு. 9 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கிறாரு. 2 ஆண்டு காலம் தேசிய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறாரு. 2 பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அவர் யாரை விரல் காட்டினாரோ அவங்க தான் பிரதமர். அப்படிப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி, நம்முடைய இந்திரா காந்தி, இந்த 2 பிரதமர்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு கிங் மேக்கர் என்று அழைக்கக்கூடிய காமராஜர் பிறந்த நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் கடைசியா ஒரே ஒரு செய்தி, நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இப்படிப்பட்ட மனிதர்களினுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொண்டுதான் நாம் வாழ்வோம். இவர்களை நினைத்தால் நாம் எளிமையாக வாழ்வோம். நமக்குன்னு ஒரு கோபதாபம் எதுவும் இருக்காது, ஈகோ இருக்காது, தனக்கு தான் என்ற கர்வம் இருக்காது. அப்படிப்பட்ட எல்லா பேராசைகளுக்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதர் காமராஜர். ஒரு கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர், கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர், பெரியாரால் பச்சை தமிழன் என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர், எல்லோராலும் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கென்று எடுத்து சென்ற சொத்து என்ன தெரியுமா? எவ்வளவு இருக்கு? எத்தனை கோடி இருக்கும்? பல ஆயிரம் கோடிகள், பல லட்ச கோடிகள் இருந்திருக்கலாம். உயர்கல்விக்குன்னு அந்த காலத்திலே 125 கோடிக்கு மேல செலவு செய்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். 125 கோடி என்பது அந்த காலத்தில் பயங்கர லட்சம் கோடிக்கு சமமானது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை கல்விக்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார். எல்லோரும் இன்னைக்கு கல்வி கற்கிறீர்கள் என்றால், சாப்பாடு சாப்பிட்றீங்க, யூனிஃபார்ம் சீருடை உடுத்துறீங்க, இன்னைக்கு எல்லாரும் மாணவர்கள் மாணவிகள். மாண்பு மிக்கவன் மாணவன் என்ற ஒரு சொல்லுக்கு உதாரணமாக அதை உயிர்த்தெழ செய்த ஒரு உத்தமர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கல்வி கண் திறந்த காமராசர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், தியாகத்தின் மறுவுருவமாக இருந்தவர், தன்னலம் இல்லாத பொதுநலத்திற்காக வாழ்ந்த மனிதர், பெருமை, எளிமை, நேர்மை என்ற சொல்லுக்கு உதாரணமாக ஒரு வாழ்ந்த மனிதர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கென்று கொண்டு போன சொத்து என்றான சொல்றாங்க. அவருடைய பாக்கெட்ல ஒரு 130 ரூபாய் கிட்டத்தட்ட சுமார் 130 ரூபாய் ஒரு ரொக்க பணம் இருந்தது, ஒரு ஜோடி செருப்பு இருந்தது, அவருடைய பெட்டியில் சில வேட்டிகள், கதர் வேட்டிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் பண்புக்குரிய நிறைய புத்தகங்கள் தான் இருந்தது. 6ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மனிதன் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவிகள் படிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்றால் அவர்தான் வாழும் தெய்வம். அதனால்தான் இன்றைக்கும் அவர் சென்றாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான தலைவன், பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனதில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியே கண்ணாக போற்றிய அந்த மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடன், நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னவென்றால், நீங்கள் எல்லாம் அனைவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு படிக்கணும், தப்பு இல்லாம படிக்கணும். படித்த பிறகு அந்த படித்ததை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த தலைவனாக, பார்வோற்றும் புகழுக்கு உரியவர்களாக நீங்கள் எல்லாம் நாளை ஜொலிக்க வேண்டும் என்று இன்று கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுடைய பிறந்த நாளில் உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன். இனிவரும் காலங்களில் நீங்கள் எல்லாம் கல்வி கண் திறந்த காமராசரை போல எளிமையாகவும் நேர்மையாகவும் புகழோடும் போற்றுதலுக்கும் உரியவர்களாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.